இந்த குதிரை வேற போட்டு வச்சுக்கிறேன் இருக்கமா. அவன்னா ஆம்புலன்ஸ் எடுத்து வந்துறாங்க. திருமலையிலிருந்து கிளம்பி விட்டோம். அதனை திருமலையிலிருந்து செல்லும் வீடியோவை பதிவிடுகிறேன், பாருங்கள். இப்போ மேலே நைட்டு இரவு வீடியோ, இப்போ முழுமையாக வீடியோ பார்த்து பாருங்கள். இப்பொழுது பயணம் தொடர்ந்து விட்டது, செல்லலாம். வாங்க, வணக்கம் நேயர்களே. பாருங்கள், டோல்கேட்டில் என்ட்ரி ஆகுது. பாருங்கள், மணி எத்தனைன்னு? மணி எத்தனைங்க? 1:50, 1:48. 1:48. ஓகே நேரில் இருக்கும் நம்ம யூடியூப் நேயர்களே. பாருங்க, இல்லைங்க, அவர் சீட்டு கேட்குறாருங்க. சீட்டு நீங்கள் தான் வச்சுருந்தீங்க, அந்த சீட்டு தான் கணக்கு. கொடுங்க. அவர் கணக்கு வச்சதுலேருந்து எவ்வளோ நேரம்? ஒரு கணக்கு வைத்ததுலேருந்து 40 நிமிடம் மெதுவாக செல்ல வேண்டும். இறங்குகிறது பார்க்கலாம். ஏன்னா மலை கொஞ்சம் நேரமாக இறங்கிட்டால் மலைக்கெல்லாம் வரதுக்குள்ள கீழே இறங்கிடுவோம் அப்படின்று பயணத்தை இனிதை தொடங்கிவிட்டோம். பாருங்கள், நேரலையில் பாருங்கள், அனைவர்களும் நன்றாக இருக்க பாருங்கள். அனைவரும் அடுத்த பதிவு உங்களுக்கு. ஆமாங்க, இந்த பதிவு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2 பக்கம் பச்சை பச்சேறு என்று இருக்கிறதா? வாங்க, வணக்கம். அருமையாக இருக்குதா நேயர்களே? வாங்க பாருங்கள். மேலேருந்து கீழே இறங்கிறதுக்கு 18 கிலோமீட்டருங்க. 18 கிலோமீட்டர் 40 நிமிஷத்தில் தான் இறங்க வேண்டும். இதற்கிடையில் இறங்கக்கூடாது. இறங்க விட்டால் நாம் 500 ரூபா பெயின். 500 ரூபா பெயின் கட்டணுங்க. வாங்க, பெருமாளின் தரிசனம் சிறப்பாக முடிந்தது. அருமை. பக்கத்திலே ஒரு நிமிடம் நின்று பார்த்து தரிசனம் செய்து மகிழ்ந்தோம். நேரம் காரணமாக 2 தீபாவளி என்பதனால நாங்கள் நேரமாக கிளம்பிவிட்டோம். இல்லை என்றால் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துத்தான் செல்வோம். டைம் இல்லாத காரணத்தினால நேரமாக கிளம்பிவிட்டோம். பதிவிடு பாருங்கள், அருமையாக இருக்குங்களா? செம்மையாக இருக்குங்க. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. உள்ளே ஹார்ன் அடிக்கிறார் வேகமாக போகிறதுக்கு. எல்லோருக்கும் மதிய வணக்கம். மணி 2 ஆகிவிட்டது. 2 ஆகிட்டு கிளம்புறோம். கீழே இறங்கணும் 40 நிமிடம் சொல்லியிருக்காங்க. அங்கே இறங்கணும்னு பார்ப்போம். இந்த பதிவை பாருங்கள், நன்றாக இருக்கிறதா? சூப்பராக இருக்குதுங்க. கிளைமேட்டு செம்ம அருமை. இப்படி பயணம் பாருங்கள், செம்மையாக இருக்கா? அதுக்குள்ளே ஹார்ன் அடிக்கிறாரு. அவசரம் சாரை அவருக்கு வழி விட்டு விடுவோம். நம்ம மெல்ல செல்லலாம். இல்லை என்றால் அவர் ஹார்ன் எடுத்து கொண்டே இருப்பார் தான். அதனால் அவர் செல்லலாம், நம்ம பின்னாடி செல்லலாம். பாருங்க, பறந்துக்கிட்டு போகிறாருங்க. நினச்சிக்கிட்டு அருமை. நகான பிளேஸ்
பாருங்கள் மேகமூட்டம் எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக இருக்குங்க மேகமூட்டம். மேலே தெரியல. இப்போ பாருங்க கிருத்திகா தண்ணி போரு அங்கே வேறு தண்ணி மேகமூட்டம் கிருத்திகா மேகமூட்டம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மேகமூட்டம் மாதிரி இரு. ஆமாப்பா தண்ணி மாதிரி இருக்கு. பாருங்க பாருங்க பனி. நேயர்களே பாருங்க பனி எப்படி பெய்கிறது என்று. பாருங்க தெரியவே இல்லை. பாருங்க பாருங்க பார்த்து கொள்ளுங்கள் நேயர்களே. இருக்கட்டும் பாருங்க எப்படி இருக்கு. வீடியோவை ஆன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். புகையை பறக்குது பாருங்க. ஆமாங்க அப்படியே பறக்குது. நேயர்களே இருங்க, நானும் உங்களுக்கு பதிவிடுகிறேன். நேயர்களே பாருங்கள் எப்படி இருக்குது. இது அப்படியே காமிப்பேன் இல்லையா? மழை வருது. எப்போ இது காமிப்பேன். சாரலை மலை வருகிறது அப்படியே காமி. பின்னாடி இப்படி வைப்பா, வெளியே காமிப்பா. மேலே காமி, அப்படியே சைடில் காமி. அப்படி காமி, மேலே காமி. அங்கே பார்த்து சாரல் மலை வருது பிறகு. சரி கிளம்புங்க. ஏங்க போனாங்க வைங்க. எங்கிடுச்சு எங்க இருங்க நேயர்களே, உங்களுக்கு இது இறங்கியே ஒரு பதிவை போடுகிறேன். வாங்க. நன்றாக இருக்கிறதா பார்த்தீங்களா நேயர்களே, அருமையாக இருக்கிறதா? இருக்கும் அனைவரும் பாருங்கள். ஆஹா சூப்பர். பனி பெய்யுதுங்க. அதான் அதுக்காக இந்த கிளைமேட்டுக்கு எடுத்திருக்கேன். மீதி அப்புறம் வண்டியில் போகும்போது அப்படியே காமிக்கிறேங்க. வாங்க பார்க்கலாம் மீண்டும் வீடியோவை. நிறைய வந்துச்சு இப்போ. அருமையாக இருக்குதா நேயர்களே? எப்படி போகுது பாருங்கள். வெள்ளையா செமையாக இருக்கா நேயர்களே? பாருங்கள் வெள்ளை வெளியேன்னு வருது பாருங்கள். இறங்குதுங்களா? சரி செல்லலாம். பாருங்கள் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டவுன்லோடு பண்ணி அப்புறம் காமிக்கிறேங்க. பனி மூட்டமாக இருக்குங்க. எனக்கு தெரியவே இல்லைங்க பனி மூட்டமாக கொஞ்சம் கூட. சூப்பராக இருக்குதா நேயர்களே? அருமையாக இருக்கிறது. பாருங்கன்னா இறங்க சூப்பராக இருக்குங்க. பனி செம்மையாக. கிளைமேட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதுங்க. அப்படி மழை பொழிகிறது. பொழியுது அருமையாக. அப்படியே செம்ம கிளைமேட்டு அட்டகாசமாக இருக்குதுங்க. அதுக்கு பாருங்க அப்படியே முகில் அப்படியே பறக்குதுங்க. இதெல்லாம் பார்த்து ரசிக்கணும். உடனே போன அப்படியே எல்லாம் மறைஞ்சிடுதுங்க. மறைஞ்சிட்டா தெரியாது. அதனால தான் நாங்கள் இருந்து உங்களுக்கு பதிவை காமித்தேன். நாங்கள் அருமையாக இருக்குதா பாருங்கள். பாருங்கள் இன்னமும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் பதிவு எப்படி பதிவு பாருங்கள். நேயர்களே பாருங்கள் பதிவு அருமையாக இருக்குங்களா? பாருங்க எப்படி இருக்குன்னு. மழை செமையாக இருக்குங்களா? பாருங்க செமையாக இருக்குங்களா? பாருங்க அருமை. அருமையாக இருக்கிறது. பாருங்கள் உங்களுக்கு பனி இறங்குறத காமிக்கிறேன். பாருங்க எப்படி இறங்குதுன்னு தெரியுதுங்களா நேயர்களே? பாருங்க எப்படி மழை பனி
பனிப்பொழிவு சூப்பராக இருக்கா, கிளைமேட்டும் சூப்பராக இருக்கா. சேஞ்ச் த கிளைமேட் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அருமையாக இருக்கிறது. இந்த மாதிரி கிளைமேட்டெல்லாம் இங்கே இப்போ நம்ம திருப்பதியில் எப்பயுமே பார்க்க முடியாதுங்க. அருமையாக இருக்குதுங்க, செம்மையான கிளைமேட்டு, சூப்பராக இருக்குதுங்க. ஜிலுன்னு சும்மா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மேகம் மூட்டம், மேகம் எப்படி வெடிக்குது. மேகம் வெடிச்சு ஊற்றுற மாதிரி ஊற்றுதுங்க. சரி விடுங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே பதிவு வர்றேன், உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க நேயர்களே வாங்க. பதிவு சூப்பர், இன்றைக்கு அருமையாக இருக்கிறது. கண்கொள்ளா காட்சிங்க. இன்றைக்கு திருப்பதியிலேருந்து நைட்டு ஒரு இது போட்டாங்க, இன்னைக்கு இந்த பதிவு போட்டிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். வாங்க, அருமையான பதிவு உங்களுக்கு. வாங்க, நடந்து போகிறாங்க, பாருங்க. கிளைமேட்லாம் அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை. பாருங்கள், மேலெல்லாம் அப்படியே பறக்குது. பனிப்பொழிவு சூப்பராக இருக்குங்க. பனிப்பொழிவு இன்னைக்கு அருமை. பதிவும் வீடியோவும் அருமையாக இருக்குங்க, செம்மையாக இருக்கு. கிளைமேட் மேகமூட்டமாக இருக்குது, பனி மூட்டமாக இருக்குங்கிற மாதிரி மேகமூட்டமாக இருக்குதுங்க. அருமையான பதிவு, செம்மையாக இருக்குங்க. பாருங்க, தண்ணி பாரு ஓடு, நல்லா ஜோராக இருக்குங்க. இல்லை, மலையிலேருந்து இறங்குது பாருங்க. இந்த பக்கம் பாருங்க, பாருங்க இந்த பக்கம் எப்படி இருக்கு. ஆமாம், தண்ணி. பதிவு பாருங்க, அருமையாக இருக்கு. அந்த பதிவு எல்லா பதிவுகளும் இந்த பதிவு சூப்பராக இருக்குங்க. பாருங்க கிளைமேட்லாம் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்குங்களா பாருங்க. மீண்டும் இந்த கிளைமேட்லேயே நம்ம சந்திக்க முடியாது, பார்க்கவும் முடியாது. ஆமாங்க, மீண்டும் இந்த கிளைமேட்டுக்கு நம்ம வருவோமா? இந்த கிளைமேட் இருக்காது, காஞ்சி போயிடும். இல்லைன்னா மழை ஊற்று பாருங்க, எப்படி ஊற்றுது பாருங்க. பாறையில் கசிஞ்சி தண்ணி ஊற்றுது பாருங்க. பாறையில் இங்கே பாருங்க பாறையில் பாருங்க, இங்கே பாருங்க, மலைச்சரிவு மாதிரி பாருங்க. நல்லா இருக்குங்களா பாருங்க. இந்த மாதிரி பதிவு இதெல்லாம் இப்போ கிடைக்கிறது அரிதுங்க. அருமையான பதிவுங்க, அருமையான பதிவு. ஆமாம், பதிவு அருமையாக வாங்க பாருங்க, செம்மையாக இருக்குது. அப்பா பாருங்கெல்லாம் நம்ம பக்தர்கள் எல்லாம் நடந்து செல்கிறார்கள். இவர் மழை வரத்துக்குள்ளே போகணும், இல்லை என்றால் மழை வந்தால் நினைந்து விடுவார்கள். நினைந்து குளிர். ஆமாம், நைட்டு போய் இருந்துட்டு சாப்பிட்டு தாங்க விடுவாங்க. அருமையான கிளைமேட்டுங்க இன்றைக்கு, என்றும் இல்லாத கிளைமேட்டு இன்று. அருமை 2025 நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை வந்திருப்பாங்க. இந்த மாதிரி கிளைமேட்டு பார்க்கவே இல்லை. அருமையான மேகமூட்டங்கள் சூப்பராக இருக்குதுங்க. அருமையாக இருக்கு பாருங்க. இதில் பாருங்க, இவங்களாம் நடைபாதை பாவம் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் நடந்த மறுபடியும் இது செல்லணும் இல்லையா? அதனால் அப்பா வேறு சவுண்டு வேறு விடுறாரு. பஸ்ஸுக்கார் வேறு ஆர்ன் அடிக்கிறார். அவர் செல்ல விட்டால் கம்மிட்டு இருப்பார். ஓகேங்க, அவர் போயிட்டார். ஓகே, நாம் பின்னாடி செல்லலாம், சத்தம் இல்லாத கூட இருக்கும். நேரத்தில் பதிவு நல்லா இருக்குங்களான்னு பாருங்கள். அருமையான பதிவு. பரவாயில்லைங்க, குறுக்கு இது மேடை போட்டாங்க, சூப்பர். இதெல்லாம் கீழே இறங்கி வைக்கணுமா? இப்போ ஒரு நேரம் மாதிரி போட்டு மேலே வச்சிருக்கிறார்கள். அருமையாக இருக்கிறது. இன்றைக்கு
திருப்பதி தரிசனத்தை விட இன்றைக்கு கிளைமேட் அருமையாக இருக்கிறதுங்க. செமையான கிளைமேட். நேரலில் இருக்கும் அனைத்து நம்ம நண்பர்களும் கண்டு கழித்து ருசியுங்கள். பாருங்கள். வணக்கம். ஆமாங்க, நேற்றுலாம் ஒரு சரியான மழைங்க. நைட்டு மழையான மழைங்க. சரியான மழை பெய்யுது நிற்கிது, விடுது, பெய்யுது நிற்கிதுங்க. என்ற பாடு இல்லை ஒன்ற பாடு இல்லைங்கிற மாதிரி விட மாட்டேங்குதுங்க மழையும். வாங்க வணக்கம். இந்த பக்கம் யானை பகுதியாட்டங்குது. யானை நடக்க மாட்டேங்குது. சரி, பதிவிடலாம். வாங்க, பதிவு இருக்கிறது பாருங்க. அருமையாக இருக்கிறது. ரோடும் அருமையாக இருக்கிறது. சூப்பர், சூப்பரான ரோடுங்க. ஆஃப் பண்ணுப்பா. என்ன பண்ணுற? ஹலோ, ஒரு நிமிஷம் ஒன்று பேசுகிறேன். 10 நிமிஷம் பேசுகிறேன். இருக்குங்க பாருங்க, நல்லா இருக்கானு அருமையாக இருக்கிறது. கிளைமேட்டும் சூப்பராக இருக்கிறது. சூப்பராக இருக்கிறது. நாலு தரிசனம் சிறப்பாக முடிந்தது. அருமை அருமை. ஒன்றும் இல்லாத அளவுக்கு இன்று ஒரு 2 நிமிடம் இருக்காது, ஒரு 10 நொடிகள், 10 நொடிகள், ஒரு 10 நொடிகள், 15 நொடிகள் என்று பார்த்து இறைவனை தரிசனம் செய்துவிட்டு அனைத்து உறவாளர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அனைத்து சார்பாகவும் நான் அனைவருக்கும் வேண்டிக் கொண்டு வந்திருக்கேன். ஆமாம், எல்லோருக்கும் அறைவன் இருள் கிடைக்க வேண்டும் என்று பதிவிட்டு அருமையான பதிவு வாங்க. பார்ப்போம் பாருங்க. பாருங்கள், சாப்பிட மாட்டேன். 2 கூட பசிக்குது பாருங்க. பதிவு போகலாம், பார்ப்போம் வாங்க. இந்த பதிவு இங்கே பண்ணிக்கிறேன். கீழே போயிடலாம். நான் வரல, கொஞ்சம் கீழே போனேன். நீ இப்படியே உட்காந்துருக்க. 5 நிமிஷம் வந்துடுறேன். எடுத்துட்டாங்க போன அப்படியே பார்த்துட்டு தூக்குப்பா. தூக்கிட்டு நான் தூக்கிட்டேன். நீ நான் நிற்கிறேன். ஆன்லைன்லேயே ஸ்பேஸ் போட்டு போ. எதுக்கு இங்கே கூலிங்காக தான் இருக்குது. நீ ஏசி போட்டுப்பாங்க. எதுக்கு தேவலோடு யாராவது வந்துடும். அந்த கவரை கொடு. உடனே பார்த்துட்டு போகிறதுக்கு நேயர்களே, ஒரு பதிவை காமிக்கிறேன் உங்களுக்கு. அருமையாக இருக்கும் இந்த பதிவு. இங்கே ஒரு அனுமான் சிலை இருக்கிறது. அந்த பதிவை காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குது என்று. அருமையாக இருக்கும். வண்டி வர கிராஸ் பண்ண முடியல. கிராஸ் பண்ணலாம், போய்விடலாம். ஜெய் ஆஞ்சநேயர்.
நன்றாக பதிவு இருக்குதுங்களா பாருங்கள். அருமையான பதிவு. நேர்களே நேரமாகிவிட்டது, கிளம்பலாம். வாங்க நேரில் இருக்கும் நேரம் பார்த்து விட்டீர்களா, கிளம்புவோம். அடுத்தது கீழே இறங்க வேண்டியது தான். இறங்கிக் கொண்டே லைவை போட்டுக்கொள்ளலாம். அருமையாக இருக்குது லைவ், பாருங்கள், சிறப்பாக இருக்கும். சரி பெட்டை நைட் பார்த்தீங்கன்னா பெட்டு நான் பிடிச்ச பெட்டு கொஞ்சம் பெட்டை பூச்சி பறந்துச்சு. ஈயா பூச்சான்னு தெரியுது. தோர்ந்து பறக்குதா. போதும்டா. நீங்க சாப்பிடணும்ல, ஏன் அதையும் சாப்பிட்டுட்டு கிடக்குறீங்க? சரி நேயர்களே பார்த்து விட்டீங்களா, ஆஞ்சநேயர். அதாவது நம்ம பெருமாளை எம்பெருமாளை பார்த்து விட்டு வரும் பொழுது கீழே ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறார். அவரை வணங்கிவிட்டு கீழே செல்லு கொண்டு பாருங்கள் நேராளி எப்படி இருக்குதுன்னு. வாங்க. இங்கே வந்து கரடி பை தான் நேர்களே. இந்த இடத்துல பாருங்க, நம்ம வளரெல்லாம் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம். அருமையாக இருக்கிறது நேர்களே, நன்றாக இருக்குதா பாருங்கள். நன்றாக இருந்தால் வீடியோவை பாருங்கள், பார்த்து உங்களாட முடிந்தவரை எல்லோருக்கும் பதிவை இறக்கம் செய்யுங்கள். பதிவை பார்த்து பதிவிறக்கம் செய்து அனைவரும் பார்த்து மகிழவும். மிகவும் தாழ்மையுடன் உங்கள் என்ஜிகே. பாருங்க, அருமையாக இருக்கிறது. இதெல்லாம் முதல்ல மான்மை, இப்போ மான்லாம் இடத்துலங்கெல்லாம் புற வேலி போட்டாங்க. அதனால் இங்கே எதுவும் மான் போட்டால் மட்டும்தாங்க போட்டிருக்கு. இல்லை இங்கே வருது இல்லையாட்டாங்க. நடை பாருங்கள், இதில் ஒரு பாருங்கள், ஒரு சுரங்க மாதிரி அருமைங்க. செம்மையாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிவிட்டது. ஆனால் மேலே இருந்ததை விட நிற்கிது பாரு. என்னது டேங்க் நிற்கிது. கிளைமேட்டு கீழே விட மேலே அருமையாக இருக்குங்க. இங்கே வர வர ஒரு ஹீட் அடிக்குதுங்க. இப்போ செம்மையான கிளைமேட்டுங்க, அருமையாக இருக்குது. சூப்பரான மானுக்கு வந்து எதுவும் இறை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ரோடு நைஸாக இருக்குங்க. ஃபாரின் கார் அது போட்டிருக்காங்க ரோடு. அருமையான பதிவான நல்ல பதிவும் ரோடும் அருமை, கிளைமேட்டும் அருமை, தரிசனமும் அருமை. ஓகே, பார்ப்போமா. மேலே இருந்த மேகமூட்டம் இங்கே இல்லைங்க, எல்லாம் போய்விட்டது. வந்துட்டே இருக்குல்ல, எல்லாம் மேலே தான் போகுதுங்க, கீழே இல்லைங்க. செம்மையாக இருக்குங்க. நானே பார்த்ததில்ல, செம்மையாக இருக்குங்க இன்னைக்கு. சரி பார்த்துக்கோங்க.
அடுத்த வருடம். அடுத்த வருடம் பார்ப்போம். இருந்தாலும் நேரலை வந்து கீழே அடிவார வரைக்கும் இந்த நேரலை தொடரும். அப்புறம் இடையில் ஏதாவது சாப்பிட்டு விட்டு மீண்டும் நேரலை வாங்க பார்ப்போம். அருமையான பதிவு இருக்கிறது இடமும் காற்றுனா காற்று அருமையான சொல்லுவாங்க ஆம்புலன்ஸாக இருக்கு. பரவாயில்லைங்க, போலீஸ்காரங்க இருக்காங்க. மேலே இருக்கிற ஜில் கீழே இல்லைங்க, குறைந்து விட்டது. மழையும் இருந்தது, ஜில்லும் இருந்தது, மேகம் மூட்டமாகவும் இருந்தது. கீழே ஒன்றும் இல்லை, ஒரு சோன்னு இருக்குதுங்க. தர ரோடு மாதிரி. ஆமாங்க, பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தர ரோடு. தரை ரோடு மாதிரி தாங்க இருக்கிறது. சரி, பதிவை பாருங்கள், நன்றாக இருக்கும் நேயர்களே. பார்த்தால் நம்மளுக்கு நம்மளோட லைவில் இருக்கும் அனைவரும் பார்த்து மகிழுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய நேரலைக்கு பார்த்து கொஞ்சம் அடுத்த சாட்சியில் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் பதிவை, அருமையான பதிவு, சூப்பராக இருக்கும். நாம் வந்து நீ வந்து போய்கிட்டே இருக்காங்க. ஒருத்தரும் வந்து யாரும் பின்னாடியே வரமாட்டுறாங்க. லைவ்ல பேசணும்னா முறுக்கு கூட சாப்பிட போறீங்க. ஆமாம், முறுக்கு இல்லை, அது சாப்பிட முடியாது. சாப்பாடு 12 ஆகிவிட்டது. இதான் கீழே தாங்க போய் சாப்பிடணும். மேலே ஒன்றும் கடை சரியானபடிக்கு இந்த தடவை இல்லை. காலையில் டிஃபன் தான் ஆயிடுச்சிங்க. அதனால் கீழே வந்து விட்டோம். கீழே போய் ஏதாவது சாப்பிட்டு கொடுக்கலாம். அருமையான பதிவு. எடுத்துருங்க துண்டை, தெரியுது அது துண்டாங்க வைக்கிறேன். காற்று நல்லா ஜோராக அடிக்குதுங்க. காற்றை விசேஷம் அடிக்குது. நல்ல செல்லுங்கள் தோழர்களே. என்ன இவ்வளோ வேகமாக எல்லாம் செல்கிறாங்க பாருங்கள். இதுக்கொண்டு எல்லோரும் மலையை பயந்து 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 மலைக்கு கீழே இறங்கி விடுகிறார்கள். வெயில் அடித்தால் செல்கிறார்கள் மல்லமாக, மழை பெய்தால் பறந்து விடார்கள். இருந்தாலும் அங்கே வந்து ரொம்ப ஓவருங்க, சிவருக்கு வரலாம் ஊறுதுங்க, தண்ணி ஊற்றுது. எதிர்ப்பது ரொம்ப ஜெலிஜெலின்னு போத்தனா கூட குளிர் நிற்காதுங்க. அந்த மாதிரி இன்னைக்கு பயங்கரமான மழை. செவத்தில் அப்படியே சொட் போடுதுங்க தண்ணி. ஒரு சொட்டா அருமையாக இருக்கிறது. சரியாக இருந்தது. புலிகள் நடமாடும் இடம் இது. அருமை தண்ணி அருமையான போர்டு போடுதா? அப்பதான் டோர் எல்லாம் தூக்குங்க. அபாயகரமான இடம் எது போட்டிருக்காங்க. ஆமாம், அதை புலி சிறுத்தை புலி பாருங்கள். ஆமாம், பாருங்கள், கண்ணாடி தூக்கி விட்டு வாங்க. இருந்தாலும் சிறுத்தை பிள்ளை சிறுத்தை பிள்ளை வந்து சாப்பிட்டு விடும் நம்மளை. எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. திடீர்னு பாயும் கண்ணாடி மேல. கண்டிப்பாக மழை தருது. அங்கே நாம் நைட்டு பூரா மலையில் போனோம். நைட் சூப்பராக இருந்தது. ஆமாம், அருமை. இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ புயல் அடித்தாலும் அடிக்கும், சொல்ல முடியாது. இல்லை, இப்போ ஈவினிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஆமாம், 4-5 நாட்களாக மழை பெய்து கொண்டு தானே இருக்குதானே நேயர்களே. இங்கே மேலே திருப்பதியில் நாங்களும்
இருந்தாலும் எப்படி பகவானை இன்றைக்கு தாங்க முதல் முறையில் சீக்கிரமாக தரிசனம் செய்துவிட்டு வந்தோம். நன்றாக பார்த்தோம். 1 மணி நேரம் தாங்க, 55 நிமிடம், 60 நிமிடம் கூட ஆகவில்லை. நாங்கள் தரிசனத்தை முடித்து வெளியில் வந்து லட்டு வாங்கிவிட்டோம். லட்டு வாங்கத்தாங்க 1 மணி நேரம் ஆகிவிட்டது. தரிசனம் 50 நிமிஷத்தில் முடிந்து விட்டது. லட்டு வாங்க இன்றைக்கு சாமியை அருமைங்க, அருமையாக இருந்தது என் பெருமாள். என்னதான் கொஞ்ச நேரம் பார்த்தீங்க? ஆமாங்க, ஒரு அம்மா வேற இழுத்து விடுறாங்க, போங்க போங்கன்னு. சரி, எனக்கு இழுத்துச்சு, நான் நின்றுக்கிட்டேன் அப்படியே. அப்படி என்று தரிசனமும் அருமை இருந்தாலும் நேரம் எப்படியா இருந்தாலும் நாங்கள் நேராக வந்து ரூமை போட்டுட்டு ஒரு குழியில் போட்டுட்டு தாங்க போவோம். அதனால் குழியிலும் போட்டுட்டு ரூம்பு போட்டு கொஞ்ச நேரம் உறங்கவில்லை. சரி, உறங்கினால் எந்திரிக்க மாட்டீங்க? ஆமாங்க, ஏந்திரிக்க மாட்டோம். ஆனால் ரொம்ப டயர்டாகிவிடும். அதனால் வந்து சரி நம்ம தூங்கவே இல்லை, கிளப்பலாம் அப்படின்ட்டு கிளப்பி விட்டோம். நான் நைட்டு கொஞ்சம் தூங்கிட்டு பார்க்காருந்தேன். அங்கே போய் கோயிலில் உட்காந்து போகலான்னு பார்த்தீங்க, அதுக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக தட்டி விட்டாங்க. இன்று வந்து சீக்கிரமாக 1 மணி நேரம் கூட இல்லைங்க. எப்படி கொஞ்ச நேரம் உட்கார வச்சுருந்தா தூங்கிருப்பீங்க. மான் இருக்கிற இடங்க அருமையாக இருக்கிறது. அதுக்கு வழி இல்லை, தத்து விட்டாங்க. என்னமோ என் பெருமாள் இன்றைக்கு வந்து இப்போ நீங்கள் 1 மணி நேரத்தை பார்த்து சென்று விடுங்கள் அப்படின்னு என்று எங்களை அனுப்பிவிட்டார். ஏன் தெரியவில்லை. தண்ணி கீழே வரைக்கும் வருது. நைட்டு வந்து மழை பிடித்து நீங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்கன்னு சொல்லி இன்றைக்கு தரிசனத்தை சீக்கிரமாக காமித்து விட்டு நீங்கள் சென்று வாருங்கள், மீண்டும் சந்திப்போம் என்று எங்களை அழைத்து தரிசனத்தை தந்து அனுப்பிவிட்டார். அருமையான தரிசனம் இன்று. ஆமாங்க, 18/10/2025 இன்று வந்து சரியான எத்தனை இது இருக்கு வளைவு? அருமை 21 இன்னும் 20 இருக்குங்க வளைவு. ஆமாங்க, 20 இருக்குதா? ஆமாங்க, பாருங்க இப்போதாங்க இறங்குவோம், கொஞ்சமாக தானே இறங்குவோம், ஏறுறதுக்கு ஆரம்பிச்சோம். 10, 20, 30 நிமிஷம் ஆகும். ஆமாங்க, 30 நிமிடம் தான், இன்னும் 10 நிமிடம் இருக்கிறது. ஏறுவதை விட இறங்குவது தான் ரொம்ப சிரமம். அதனால தான் வந்து 40 நிமிடம் தராங்க. நல்ல செல்லுங்கள் அப்படி என்று. கடமை தானே நேயர்களே. சிறப்பான தரிசனம், அருமை நேயர்கள் வந்து நானும் கூட நினைக்கலைங்க, எப்படி இன்றைக்கி சாயந்தரம் ஆயிரம் தான் நினைச்சோம். 5 மணி 3 மணி ஆயிரம். இப்போ தான் வந்திருப்போம் வெளியே, 2:30-3 மணிக்கு தான் வருவோம். ஆனால் இன்றைக்கு 2:30 மணிக்கெல்லாம் நாங்கள் பாதி மணி இறங்கி விட்டோம். காலையில் 10:30, வெளியில் வந்தது 10:50. பாருங்கள், நாங்களாம் இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தோம், இன்னும் டைம் ஆயிருக்கும். கரெக்டாக 10 மணிக்கு போனோம், வெளியில் 11 மணிக்கு வந்து விட்டோம். 10:55, 50 நிமிடம், 55 நிமிடம் சாமியை பார்த்து வந்து விட்டோம். மிக்க சிறப்பான பெருமாள் தரிசனம் என்று அவர் வாழ்க, என்னையும் வாழ வைப்பார் என் பெருமாள். அனைவருக்கும் மதிய வணக்கம். 2:30 மணி ஆகிவிட்டது. நம்ம நேயர்களெல்லாம் பார்த்து சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிட்டு நம்ம பதிவையும் கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு ஊக்கமாக இருந்தால் கூட அப்படியே போட்டுட்டு பாருங்கள். மாயா சிஸ்டர் முக்கியமாக பார்க்க வேண்டும். மாயா, ரோஸ்மெரி, ரோனாரிசஸ் எல்லோருக்கும் பதிவை. மார்வி, மை டெம்பிள் சிஸ்டர் பாருங்கள். திஸ் இஸ் ஏ ஆந்திரா, தமிழ்நாடு டு ஆந்திரா. 14 தானே? 300 கிலோமீட்டர், 450 கிலோமீட்டர், 450 மை ஹவுஸில் நம்ம
நம்ம ஹவுஸ் டு திருப்பதி 450 அப் அண்ட் டவுன் 800 கிலோமீட்டர்ஸ் ஒன் டே ட்ராவல். இன்றைக்கு மட்டும் மார்வி சிஸ்டர், மாயா சிஸ்டர், சுரேஷ் அண்ணா, ரவிக்குமார் அண்ணா, ராஜேஸ்வரி சிஸ்டர், நேரில் இருக்கும் தேவி சிஸ்டர் எல்லோரும் நலமாக பாருங்கள். இன்று இந்த பதிவை பாருங்கள். கௌதமி, நந்தினி, வெங்கடேஷ் சார், கார்த்தி, பாருங்கள் பதிவை பாருங்கள், பார்த்துவிட்டு மகிழுங்கள். எல்லா நேயர்களும் பாருங்கள், பார்த்து ரசியுங்கள், பார்த்து ரசியுங்கள். அழகை ரசிக்க வேண்டும். மனிதனாக பிறந்தால் அழகை ரசிக்கத்தான் வேண்டும். ரசிக்க தெரிந்தவன் மனிதன், அதை ரசிக்க தெரியாதவன் பித்தன். ஓகே, ரைட், வாங்க. அருமை அருமை. கோவிந்தா, வெங்கட்ரமணா கோவிந்தா அப்படின்னு ஒரே நசுக்கல்ங்க பஞ்சு பண்ணிட்டாங்க. 2 தடவை பஞ்சிங் மிஷின் மாதிரி 2 தடவை நம்மளை பஞ்ச் பண்ணிக்கிட்டார்கள். ஒரே கஷ்டமாயிட்டு. ஒருத்தர் பின்னாடி, அங்கிள் என்ன அங்கிள் தள்ளுறீங்க பின்னாடி, அங்கிள் 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 நெல்லுங்க நெல்லுங்கன்றாங்க. நான் என்ன செய்யட்டும் அம்மா, பின்னாடி இருக்கிறாங்க தள்ளுறாங்களே அம்மா, நான் தள்ளனேன். வாங்க பாருங்க. அம்மா வந்து தள்ளு தள்ளு தள்ளுன்னு என்று தள்ளி நுறுக்கி விட்டார்கள். இருந்தாலும் அந்த தள்ளை நாங்கள் வெறும் கேர் பண்ணாத எம்பெருமானை தரிசனம் செய்து விட்டோம் அருமையாக. அதனால் வந்து இன்றைக்கு எவ்வளோ இருந்தாலும் இந்த பெருமாள் வந்ததுக்கு நம்மளுக்கு தரிசனம் கொடுத்து விட்டோம். தொடங்க பிடிக்கலாம் தண்ணி. நேயர்களே, டிடி ட்ராவல்ஸ் என்னமோ வச்சு தண்ணி வச்சு தள்ளிக்கிட்டு போவார். சரி, நீங்களை முன்னாடி செல்கிறீங்களா? சரிங்க, செல்கிறோம். எங்களுக்கு நேரலை இந்த லைஃப் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நேரலையும் இடமும் இன்னும் வரவில்லை. எவ்வளோ டர்ன் பாருங்கள், சும்மா செல்லுன்னு வளைக்குது. இப்போ தாங்க 5வது டர்னு. எப்படி வந்திருக்கு பாருங்கள். இங்கேருந்து தெரியுதுங்களா ஊர் பாருங்கள். இதுதான் ஆந்திரா. ஆந்திரா நெல்லூர்ண்டு உச்சாமண்டி அப்படிம்பாங்க. பாக நசந்தி நம்மக்கிட்ட இன்னைக்கு 2 பஞ்சுனாலும் சரியான பஞ்சுங்க. பஞ்சு மேலே பஞ்சு. ஐயோ கேட்குறீங்க. முடிச்சு உள்ள எழுத்து நான் பின்னாடி அங்கேயே நின்றுட்டு இருக்கிற பின்னாடி. ஆனால் என்னங்கெல்லாம் சும்மா அப்படியே நவந்து அவங்க நவந்து சாமெல்லாம் வந்து விடுவாங்க பாருங்க. நேர்களே நேரே தெரியுது பாருங்க. அதுதான் ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசம் பாருங்க. நேரடி பாருங்க, அருமையாக இருக்கிறதா? அருமையாக சாமி தரிசனம் சூப்பர் நடிகர். ஆமா, அருமையா சாமி சூசை வெள்ளி உஸ்தாம் బాగా నసంతి. சரிங்க, இருங்க. நாங்களும் வண்டி ஓட்டிக்கிட்டு தாங்க இருக்கிறோம். 2வது வழி வந்து விட்டது. வாங்க நேயர்கள் அனைவரும் நலமாக இருக்கீங்களா? தீபாவளி வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் தீபாவளி. இன்னும்
கொண்டே இருக்கிறது. நாளை சண்டே, மண்டே பட்டாஸ். அதுக்குள்ளேயே நம்மளுக்கு வெடித்தது பட்டாஸ் இங்கே. அருமையான டிராவலர் இன்றைக்கு. அருமையாக இருந்தது இன்றைக்கு. தரிசனமும் அருமை. வாங்க வணக்கம். பாருங்க இதுலேருந்து தாங்க தண்ணி ஊற்று. எவ்வளோ பெரிய மழை தெரியுது பாருங்க. இதில் தாங்க அருமையாக ஊற்றும். ஒரு நாளைக்கு ஊற்றும் போது இந்த பக்கம் வந்து ஊற்றுது பாருங்க. ஹைட்டு ஊற்று போகிறேன் பதிவு சூப்பர். பார்க்கலாமா? மேலேருந்து வருது. ஃபோட்டோ வளையம் இருக்குது. இது இருக்குல்ல, இருங்க. ஒரு பதிவை உங்களுக்கு முக்கியமாக காமிக்கிறேன். அருமையாக இருக்கும் இந்த பதிவு. இந்த பதிவெல்லாம் கிடைக்காது நேயர்களே. ரசிக்கலாம். ரசிப்பது என்றால் பாருங்கள், இதுதாங்க ஆந்திர பிரதேசம், நல்லூர். பாருங்கள், அருமையாக இருக்கிறதா? அதே மாதிரி இது பாருங்கள், தண்ணி எப்படி ஊற்றுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ உயரத்தில் தண்ணி ஊற்றுது. எப்பாடியோ ஓஹோ பாருங்கள், எங்கேருந்து ஊற்றுது பாருங்கள். அருமையாக இருக்கிறது. சூப்பராக இருக்குதா நேயர்களே? பாருங்க எப்படி தண்ணி ஊற்றுது பார்த்தீங்களா? எவ்வளோ உயரம். பிரகாசமான இடங்க. இந்த மாதிரிலாம் பார்க்கணும், பார்த்து ரசிக்கலாம். இந்த மாதிரி இடத்தெல்லாம் போடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது நேயர்களே. அருமையான பதிவு.